ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரமேஷ். என் சேனல் பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் மனமான நன்றிகள். என்னை மதித்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என் மனமான நன்றிகள். என்னை பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்குற எல்லாருக்கும் என் மனமான நன்றிகள். இந்த வீடியோ பார்க்குற குழந்தைகளுக்கு மனமான ஆசிஸ்ட். வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். எந்த வேலை செஞ்சாலும் பதட்டப்படாத செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சில விஷயங்களில் பொருந்தும். உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, ஒரு நபர் ஒரு 2 நபர் வந்து பரீட்சை இது பண்ணியிருந்தாரு. பரீட்சை எடுக்கும்போது அவருக்கு காம்பாஸ் தேவைப்பட்டுச்சு. காம்பாஸ் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் முள் இருக்கும், ஒரு பக்கம் கைட்டில் இருக்கும். ஸோ அது காம்பாஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த நபர் வந்து எப்பவுமே பரீட்சை எழுதும்போது ரொம்ப ஆர்வமாகவும் கொஞ்சலாகவும் ஒரு மாதிரி குழப்பத்தூண்டாகவும் இருப்பார். ஸோ அவரை வந்து இன்னொருத்தர் கேட்கும்போது காம்பாஸ் கேட்டிருந்தார். ஸோ அவர் இன்விஜிலேட்டர் வந்து பார்க்குறப்போ அவர் வந்து அக்ரி பண்ணல. நான் தரவாக சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு தெரியாமல் தூக்கி போடுற பார்த்தாரு. அவர் காம்பாஸ் தூக்கி போடுவது அவர் ஆர்வம், அவர் குழப்பம் அவருக்கு வந்து ஒரு கெட்ட உருவாகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த காம்பாஸ் தூக்கி போடும்போது அந்த நபர் ஹைட்டாக இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் ஹைட்டாக இருக்காரு, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் தூக்கி போடுற ஃபோர்ஸில் அவருக்கு வந்து மூக்கு மேலே பட்டு காயமாயிடுச்சு. ஸோ இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வேலை செய்யும்போது ஆத்திரப்படாமல் கோவப்படாமல் அமைதியாக செய்யணும்னு இருக்காங்க. ஸோ இதில் எனக்கு பார்த்த சூழ்நிலையில் இது வந்து இந்த விஷயத்துக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் நினைக்கிறேன். சந்தோஷம். நமஸ்காரம்.